தீபாவளிக்கு முன்பே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகள் புகை மூட்டத்தால் மூடப்பட்டுள்ளன. பல இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதால் காற்றில் அடர்த்தியாக தூசு படலம் படர்ந்துள்ளது. இதனால் சாலைகளில் பயணம் செய்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கண்டிப்பாக நாளை மறுநாள் நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட இருக்கும் நிலையில் பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்குவது, இனிப்புகள் வாங்குவது, பட்டாசுகள் வாங்குவது என கடந்த ஒரு வார காலமாக கூட்டமாக கடைவீதிகளுக்கு சென்று அலைமோதி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை என்றாலே பொதுமக்கள், குறிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்வார்கள். பட்டாசு வெடிப்பதன் காரணமாக மருந்து பொருட்கள் காற்றில் கலந்து காற்று மாசுபாடும் ஏற்படும். இதன் காரணமாக புகை மூட்டமானது உருவாகும். இதனை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு நேர கட்டுப்பாடு, பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாட்டை கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை என 1 மணி நேரமும், இரவு 7 மணி முதல் 8 மணி நேரம் என 1 மணி நேரம், மொத்தம் 2 மணி நேரம் பட்டாசு வெடிப்பதற்காக நேரம் ஒதுக்கி கட்டுப்பாடானது விதித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை மற்றும் சென்னை சூழ்ந்துள்ள பகுதிகளில் பட்டாசு ஆனது தற்போது வெடிக்க தொடங்கியுள்ளனர். நாளை மறுநாள் தீபாவளி வருவதற்கு முன்பாகவே சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் முன்கூட்டிய பட்டாசுகளை பொதுமக்கள் வெடிக்க தொடங்கிவிட்டனர். இதன் காரணமாக சென்னையின் ஒரு சில பகுதிகளில் காற்று மாசுபாடு ஏற்பட்டு புகை மூட்டமானது சூழ்ந்து காணப்படுகிறது. எதிரில் வரும் வாகனம் தெரியாத நிலைக்கு புகை மூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்கள் வேக குறைவாகவே செல்கின்றனர். இதனால் நெரிசலானது நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த புகை மூட்டத்தின் காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுவாச கோளாறு உள்ளவர்கள் அனைவரும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தீபாவளி நாளை மறுநாள் வரவிருக்கும் நிலையில் இன்று சென்னை நகரில் சில பகுதிகளில் இந்த நிலையில் காணப்படுகின்றன. தீபாவளி மற்றும் தீபாவளி முடிந்து காற்று மாசுபாடு இன்னும் அதிகரிக்கும், அது மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் எனவும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.